ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் டிடிஜி பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிராணி கார் எஸ்கேப் ட்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், மறுபடியும் டே ஒன்லேயே முடிக்க முடிஞ்சா பார்க்கலாம். போன வாட்டி டே 3ல் முடித்தோம். இந்த வாட்டி எந்த இதில் முடிப்போம் எனக்கு தெரில. சரி பார்ப்போம். கொஞ்சம் லைட்டாக லாக் ஆகுது. சரி விடுங்க, இப்போவே ஆகிறது தானே. என்னடா அது இப்படி லாக் ஆகுது? ஒன்றுமே இல்லை. ஏடா ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்களாடா. கொஞ்சம் கதவை தாண்டி எட்டி பார்ப்போம். கரெக்டாக என்ட்ரி கொஞ்சம் விட்டுருந்தா நம்மளுக்கு போட்டிருக்கோம். கொஞ்சம் சேஃபாகவே ஆடும். டே 1லேயே முடிக்கல ட்ரை பண்ணுறேன். என்ன நடக்கும்னு தெரியல. கார் எஸ்கேப் வேறு அங்கே ஊதிடுவாங்க, அவ்வளோதான். கார் எஸ்கேப் வந்து மீடியம் ட்ரைங்க. ஆக்சுவலி எனக்கு சொல்ல போனால் இந்த கேமில் வந்து கார் எஸ்கேப் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ட்ரை, டோர் எஸ்கேப் வந்து ஹார்டு, சீவேஜ் எஸ்கேப் ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து நான் ஈஸி போட்டேன். செகண்ட் வந்து கொஞ்சம் அதாவது எப்படி சொல்கிறது, ஹார்டு. டோர் எஸ்கேப் இம்பாசிபிள், சாரி மாற்றி சொல்லிட்டேன். டோர் எஸ்கேப் வந்து இம்பாசிபிள் தான். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணால் முடிச்சிடலாம். ஆனால் அடி வாங்காமையே இருக்கணும், ரொம்ப நேரம் சர்வ் பண்ணோம். அது வேணுனாலும் கேளுங்க, நான் பார்க்க போடுறேன். இப்போது கார் எஸ்கேப் தான் பார்க்க போகிறீங்க. இன்ஜின் பார்ட் இருக்குது. சரி, அப்புறமா யூஸ் ஆகும் வச்சுப்போம். இப்போ கன் பார்ட்டை போய் போட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணிப்போம். இந்த வழியாக கிராணி வரும். ஸோ அந்த வழியாக போய்க்கலாம். ஏன்னா போன வாட்டியே கிராணி அந்த சைடு கீழே போச்சு. எப்படி என் மாஸ்டர் பிளானு. ஏன்னா இந்த சைடு கிராணி வந்ததை நான் நோட்டே பண்ணல. ஏன்னா அந்த சைடு தான் கிராணி போச்சு. அதனால் இப்படி வந்தேன். என் புத்திசாலித்தனத்தை நினச்சி நானே பெருமைப்படுறேன்டா. சீவேஜ் எஸ்கேப் ஆல்ரெடி போட்டேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, லிங்க் கீழே இருக்குது. இந்த கார் நான் நினச்சிட்டேன்டா டே. ஏன் நம்மளோட கிளவர் ஆக மாட்டிருக்க. சரிங்க, ஒரு நிமிஷம். அதை எப்படி நான் இருப்பேன். ஐயோ ஓடு. அப்போ அது சுமிச்சு கொஞ்சம் விட்ருந்தா ஈஸி முடிதானே. நான் எதுக்கு இவ்வளோ போயிட்டுக்கிறேன். உண்மையை ஒருத்துக்கிறேங்க, ஈஸி மூலம் ஆடிட்டுருங்க. அதே இவ்வளோ திணறான்னு பார்த்துக்கோங்க. அப்போ இம்பாசிபிள்லாம் அவ்வளோதான், முடிச்சு விட்டா இங்கே போகலாம். இன்னும் 2 பாட்டு வேணும். அதுக்குள்ளே அந்த பீட்டு கம்மியாகிடுச்சு. டிக்கு பீட்டு. என்ன வெப்பன் கீயா அவளா முடிஞ்சு. ஒன்றும் இது இல்லைண்ணா, அந்த காருக்குள்ளேயே வெப்பன் கீ கொடுத்து வச்சுருக்கீங்க. அவ்வளோ முடிஞ்சு கேமு. ஆனால் என்ன, வெப்பனை போய் எடுக்கும்போது அதுக்கு முக்கால் வரக்கூடாது. இந்த வெப்பன் ஒன்றும் அவ்வளோ பவர்ஃபுல் இல்லை. ஷார்ட் கனுக்கு பயன்படும்போது ஷார்ட் கன் வந்து 2 நிமிஷம் தாக்கு கொடுக்குது. இது 1 நிமிஷம் தான் கொடுக்குது. என்ன இது வந்து அவ்வளோ பவர் இல்லைன்னு எனக்கு தெரியல. 1 நிமிஷமாக அவ்வளோ நிமிஷம் தெரில. கண்ணை ரீலோட் பண்ணிக்கிறேன். காலையில் வந்தால் மண்டையே போட வேண்டியதுதான். எங்கள் அடக்காடா. கரெக்டாக என்ட்ரி பார்த்துக்கோங்க. அட சரிப்பா, நான் புல்லட் எடுத்துக்கணும் போ. ஆனவனா புல்லட் மேலே படுத்துங்க, என்னன்னு தெரில. புல்லட் எடுக்க விட மாட்டேங்குது. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுப்போம். என்ன ஏதோ கிடைக்கும் ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்துப்போம். வர ஸ்க்ரூ ட்ரைவர் என்ன இருக்கும் ஸ்க்ரூ ட்ரைவரில்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாஸ்டர் கீயாக இருக்கும். மாஸ்டர் கீ இருக்குது. டோர் எஸ்கேப் தானே இது. பேட்லாக் கீயா போடு. பேட்லாக் கீ கிடச்சிச்சிங்க. நான் பேட்லாக் கீ கிடைக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா இதுதான் ரொம்ப ரேரு. பேட்லாக் கீ கிடச்சா தான் நம்ம அந்த கேட் ஓப்பன் பண்ண முடியும். கேட் ஓப்பன் பண்ணியாச்சு. எடுத்தோடனே பேட்லாக் கீ கொடுத்தாங்கயா. ஃபஸ்ட்டு வந்து என்ஜின் பார்ட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். என்ஜின் பார்ட்டை கொடுத்தாங்க. நான் லாக் பண்ணிக்கு போட்டேனான்னு தெரியல. என்ஜின் பார்ட்டை பார்த்த மாதிரியே இருக்குது. என்ஜின் பார்ட் போட்டனா இல்லையா? அந்த ட்ராப்போட கடுப்பு. அது சும்மா ட்ராப்போடு வச்சுருக்குங்க. அது ஒன்று தான் கடுப்பு இந்த கேமில். கார் போவா இருக்கும், எடுத்து வச்சுப்போம். ராணி எங்கே இருக்கான்னு போய் பார்த்து வருவாங்க. இங்கே தான் சுட்டேன் கரெக்டாக.
கிராணி இல்லை. இப்போ கிராணி இங்கே வரப்போகுது. கொஞ்சம் உஷாராக தான் ஆகணும். இன்னும் ஒரு நாள் கூட அடி வாங்கலை, பார்த்து ஆடுவோம். உள்ள நடக்கு ஒன்றும் இல்லை, ஒரு பெயிண்டிங் மட்டும் கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த பெயிண்டிங் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. கொஞ்சம் டே மட்டும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம், 5th டேயில் 6th டேயில் முடிக்கிற மாதிரி. ஆனால் டே வச்சு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான் சொல்கிற கருத்து தான். ஆனால் என்ன, நான் ஃபஸ்ட் டேலே முடிக்கலான்னு ஒரு பிளானிங்கில் வரேன். ஃப்ளோ கரெக்டாக போகுமான்னு தெரில, பார்ப்போம். எங்கே காணுமே, ஒரு கீழே போய் பார்ப்போமா? கீழேயும் இல்லை. அப்போ எங்கே போயிருக்கோம்? சரி, என்ஜின் பார்ட் இருக்குது, அது அங்கேயே இருக்கட்டும். என்ஜின் பார்ட் நான் என்ன போகலையா? சரி, ஓகே ஓகே. அது என்ன காணாமே, எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் எங்கே என்னன்னு தெரில. வந்த மாதிரி இருந்துச்சு, என்னமோ பண்ணவே இல்லையா, அது மட்டும் தெரியுது. சரி, முதல்ல அந்த கலையை போட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போய் அந்த இப்போ எனக்கு காக்காவை வச்சு விட முடியாது. கன்று வேணும், இல்லைன்னா அந்த ஃபுட்டு வேணும். எங்கேயா வரும், கன்ஃபார்மாக வரும். ஆளே காணமே. வரும் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். ஆமா, ஜஸ்ட் மிஸ்ஸு எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்களா? ஐயோப்பா, கொஞ்சம் விட்டுருந்தா தலைக்கு மேலே ஏறிக்குது. இப்போ நம்ம போய் அந்த கீழே ஒரு டோர் இருக்கும், அதுக்கு ஏம் பண்ணி கரெக்டாக அடிப்போம். ஒரு புல்லட்டு 3 புல்லட் இருக்கும், 3ம் போச்சுன்னா அவ்வளோதான், புஷ்வானம் தான். அப்போ கன்று செஞ்சு தான் கடைசியில் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். கேம் கரெக்டாக மாதிரி தெரியல. காக் பால் அவ்வளோ அடித்தது இல்லை, பார்ப்போம். இதுக்கு என்ன காகுவிலா கன்று எடுத்து போட்டே ஆகணும், அப்புறம் ஆட்டம் ஆடணும். பெட் ஃபுட்டு கிடைச்சாலும் கன்று வச்சு தான் போடுவேன். காக்கா மேலே அவ்வளோ வெறி. ஏன்னா சும்மா பொருளை கேட்டால் கொடுக்க முடியல, கொத்துரு. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஹேமர், சரி, நல்ல ஐடியா தான். ஹேமருக்குள்ளே ஏதாவது இருக்கும், போய் பார்த்து எடுத்துக்கலாம். இங்கே ஒரு டோர் இருக்கும், இந்த கீழே உடைக்கணும். என்ன ஒன்றும் காணும், இருங்க ஒரே நிமிஷம். ஓ, சவுண்டாக போட்டனே. ஆனால் போட்டு தள்ளி இருக்கேன் பார்த்துக்கிட்டா. மீட்டு வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? ஐயோ, சரி வாங்க போய் கன்று எடுத்துப்போம். வேலை வந்தாலும் வந்துடும், கன்று சேஃப்டிக்கு எடுத்து வச்சுப்போம். புல்லட்டு இப்போ பேசாமல் டாட்டுன்னு வச்சுருக்காங்க. என்ன இப்போ நடுவில் டாஞ்சூரன் டாட் என்னமோ பேர் வச்சுருக்காங்க, அது என்னன்னே தெரில. வெறும் டாட்டுன்னு வச்சுக்கலாம், அது நான் அவ்வளோ பெரிய பேர் இருக்கணும். எங்கே மாட்டேங்குது? இங்கே தான் போட்டேன், அது மறுபடியும் இதாகிடுச்சு. சரி, இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன இருக்குது? நான் பேர்ட் ஃபுட்டு நம்மளுக்கு செட்டே ஆகாது. நான் யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அது மேலே எனக்கு கொலை வெறி. என் கன்று இருக்குது, கன்றுக்கான 3rd பார்ட் இருக்குது, 2nd பார்ட்டும் கிடச்சிச்சு. அப்புறமா யூஸ் பண்ணிப்போம். முதல்ல இதை வச்சு ஏதோ வேலை பண்ணணும்னு, என்ன வேலை தான் ஞாபகம் மாட்டேங்குது. கைஸ், இதுலேருந்து ரெக்கார்டர் ஸ்டாப் ஆகிடுச்சு, மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கிராணி போட்டேன், அந்த சீனி காமிக்க முடியல. அப்புறம் அந்த இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு சத்தியமாக தெரில. சரி, ஏதோ ஒன்று ப்ளே அவுட் கீ கிடச்சிது, நம்ம போய் யூஸ் பண்ணுவோம். ப்ளே அவுட் கீ தெரியாமல் கீழே போட்டேன். என்ன இருக்குது? ஓ, 2 பொருள் வேணும்ல, அதை போய் அந்த காக்காவை போடணும். 2 பாட்டு வைக்கணும். 2 பாட்டு எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள மாறிடுச்சா? ஓ, யோத்தெல்லாம் தாங்க முடியாதே. எப்படி சுற்றி வளைச்சி போகிறக்கு இப்படியே போய்க்கலாமே. ஆமாம், கன்று எடுக்கல. ஆடாப்பா, கன்னே எடுக்காமல் நான் போய் பாரு. என்னன்னு சொல்கிறது? கன்று எடுத்தால் தான் போட முடியும். கன்று எடுக்காமல் வந்துட்டேன் அப்படியே. இது என்னது? ரிமோட் கண்ட்ரோலா? சரி, யூஸ் பண்ணி பார்ப்போம், ஏதாவது கிடைக்கும் நம்புகிறேன்.
யாராவது பெயிண்டிங்கு இந்த ரிவார்டெலாம் கொடுத்தாங்க கடுப்பாயிரும். ரிவார்டா இது பொருள் கொடுத்தாங்கன்னா கடுப்பாயிரும். செகண்ட் பார்ட்டு கிடச்சி. தேர்டு பார்ட் வந்து சிக்கன் ரூமில் பார்த்தேன். அது நல்லா ஞாபகம் இருக்குது. வேறு என்ன எடுக்கிறேன்? வேறு எதுவுமே ஞாபகம் மாட்டேங்குதா? என்ஜின் பாட்டு வச்சேன்னா என்ன? என்ஜின் பாட்டு ஞாபகம் இல்லையே. என்ஜின் பாட்டும் வைக்கலாம். ஆனால் எல்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. அதை வச்சு எப்படியும் எனக்கு கார் வச்சு பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் பாட்டு கிடச்சிடும் கார் ஸ்டெப்புக்கு. டோருக்கு தான் நிறைய தேட வேண்டியது இருக்குது. மாஸ்டருக்கு எங்கே ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சுருப்பாங்க, கண்டுபிடிக்கவே முடியாது. தேடி பிடிச்சி எடுக்கிறதுக்குள்ளே போகும்போது இப்போ தேர்ட் பார்ட் வச்சு கன்னோடது. இதை வச்சு என்ன பண்ணுறது? அதுதான் வேறு என்ன, காக்காவை போட்டு தள்ள வேண்டியதா? ஆனால் காக்கா மேலே என்னன்னு தெரியலங்க, எனக்கு அவ்வளோ வெறி. சும்மா ஒரு ஒரு பொருள் கேட்டால் கொடுக்கணும்ல, சும்மா கொத்துது. என்ன பண்ண சொல்கிறீங்க? வெறியாது இந்த காக்காவை போட்டால் மட்டும். அந்த காக்கா சாவு என் கையில் தாண்டி எத்தனை வாட்டி செத்தாலும் திருப்பி வருது. அதுதான் கடுப்பு. அடை 10 புல்லட்டும் உன் மேலே தான். போ 2 நிமிஷம் 30 செகண்டு போய் மறுபடியும் புல்லட் எடுத்துக்கலாம். ஏன்னா புல்லட் பக்கத்தில் தான் இருக்குது. ஏதோ எதாச்சியாக புல்லட் இருக்குது, எடுத்துக்க வேண்டியதுதா. இப்போ காக்காவை போட்டு தள்ளிட்டு அதுக்கிட்ட அந்த என்ன இருந்துச்சு, காக்வீல்னு நினைக்கிறேன். காக்வீல் தான் இருந்துச்சு. காக்வீல் எடுத்துக்கலாம். ஏன்னா காக்வீல் இப்போ தேவைப்படும். ஏன்னா ப்ளே ஹவுஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. காக்வீல் வேணும், அதில் ஏதாவது பொருள் இருக்கும். ஒரு காக்வீல் தான் கிடச்சிருக்கு. 2 காக்வீல் கிடச்சா கூட ஏதாவது பொருள் கிடைக்கும். என்ன பண்ணுறது? ஏதோ ஒன்று அவளுக்கு கிடைச்ச பொருள் வச்சு கொடுத்துக்க வேண்டியதான். சீக்கிரம் போனா 1 மணி நேரமாக பொறுமையாக போயிட்டுருக்கிறான். கடுப்பாது. காக்வீல் எடுத்து எங்கே போடணும்னா அந்த ப்ளே ஹவுஸ் கீழே ப்ளே ஹவுஸுக்குள்ளே போடணும். ப்ளே ஹவுஸ் கீன்ட்டேன் வச்சாவே போதுமா? சரி, ஓகே. இன்னும் ஒரே ஒரு காக்வீல். ஆனால் அந்த காக்வீல் எங்கே இருக்குன்னு தெரியாது. சரி, இப்போதைக்கு நம்ம மற்ற போல தேடுவோம். கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். சீவேஜ் என்ன ஓப்பன் பண்ணல. சீவேஜ் ஓப்பன் பண்ணுற கீ வந்து மேலே இருக்குது. இதான் கழிவு வழியில். வாங்க போய் சீவேஜ் கீ எடுத்துடலாம். சீவேஜுக்கு கீ. அப்புறம் கைஸ், பாப்புலர் ப்ளே டைம் சாப்டர் 2 வந்து நான் கொஞ்ச நாளில் நான் போட்டுருவேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடுவேன் அந்த கேமும். உங்களுக்கு அதில் பார்ட் 1 வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும். உங்களுக்கு பார்ட் 2 வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனாலும் போடுவேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 4-5 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் ரிசீவ் ஆகும். ஸ்பைடர் கீ வேணுமா? மேலே போய் எடுக்கணும். இந்த ஸ்பைடர் கீ எடுக்கிறதுக்குள்ளே போகமாட்டேருக்கா? நான் ஏதாவது தேடிட்டு இருக்கேன் ஸ்பைடர் கீ தவிர. ஸ்பைடர் கீ எங்கே இருக்கும்? அந்த புக்கே நான் வைக்கலையா? இப்போலாம் ஞாபகம் போகுது எனக்கு. புக்கு இங்கேருந்து இப்போ நான் நோட்டீஸ் பண்ணுறேன். புக்கே நான் வைக்கல. நான் பாட்டுக்கு ஸ்பைடர்னு அலைஞ்சிக்கேன். ஆனால் கீ இல்லையே. என்ன ஆச்சுன்னு நான் யோசிச்சுருந்தேன். இப்போ போய் பார்த்தா புக்கு அங்கே கிடக்குது. சரி விடுங்க. நானும் கீஜி இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி புக்கு இருக்கா அங்கே போய் பார்த்து வரலான்னு பார்த்தா அங்கே புக்கு கிடக்குது. ஸோ என்னதான் சொல்கிறது? இந்த கீ மட்டும் இப்போ எடுத்தேன்னா அதை வச்சு அந்த டோர் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றும் இல்லை. அங்கே என்ன இருக்கும்? இங்கே இது ஓப்பனே பண்ணல. இங்கே ஓப்பன் பண்ண இடத்துலலாம் போய் பார்ப்போம், ஏதாவது இருக்கும். என்ன 2 டெடியே கொடுத்து வச்சுருக்கேன். டெடி யூஸ் பண்ணால் சென்ட்ரியில் காணாமல் போயிடும். இருந்தாலும் அது நம்மளுக்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. எதுக்கு? ரிமோட் இருக்குது. ரிமோட்டை யூஸ் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? பெப்பர் ஸ்ப்ரே ஒன்று உள்ள இருக்கும். வேறு என்ன இருக்கும்? வேறு எதுவும் இருக்காது பெப்பர் ஸ்ப்ரே தவிர. ஆனால் பெப்பர் ஸ்ப்ரேன்னு சொல்கிறாங்களே, அதுதான் எனக்கு டவுட்டு. பெப்பர் ஸ்ப்ரே அது என்ன பெப்பர் ஸ்ப்ரே? எனக்கு அதே டவுட்டு. பெப்பர் ஓகே, பெப்பர் ஸ்ப்ரேனா என்ன? சத்தியமாக புரியல.
ஒன்று அடிச்சுப்போம் புல்லட்டு. ரொம்ப நேரம் ஆச்சு. வந்தாலும் வந்துடும். நினச்சிட்டேன் இப்படி தான் போட்டேன். அந்த பாட்டை காமிக்க முடியல. இப்போ காமிச்சிட்டேன்ல, இப்போ காமிச்சிட்டோம்ல. இப்போ காம்போ கீழே போட்டுருவோம். வேறு ஏதாவது பொருள் கிடைக்கும். தேடி இது சுற்றிக்கிட்டு இருப்போம், ஏதாவது கிடைக்கும். இன்னும் நம்மளுக்கு இன்ஜின் பார்ட்டு கிடைக்கல. அப்புறம் வேறு என்ன, அந்த ஸ்க்ரூ டைட் பண்ணுறது அந்த ஒரு பொருள் இருக்கும், அது கிடைக்கல இன்னும். அதாவது மேலே இருக்குமோ டவுட்டாகவே இருக்குது. மேலே போய் பார்ட் பண்ணலாமா? மேலே போனோமா இல்லையா தெரியலையே. சரி மேலே இருக்கும், போய் பார்ப்போம். மேலே சரி இந்த பிளாங்கை மேலே உடச்சிருவோம். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்ப்போம். ஏன் லைனாக கீழே இறங்குது என்ன? அது ஒரு காமெடியாக இருக்குது. லைனாக கீழே இறங்கு. ஏதாவது பொருள் கிடக்கும் கன்ஃபார்மாக. என்ன பொருள் கொடுத்துருக்கோம்? கார்கி நினச்சிட்டேன்டா. நல்லா நம்ம காரை செப்பறா தெரிஞ்சே கார்கி கொடுத்துருக்காயா. என்ன பண்ணுறது? ஏங்க போய் கார் ஓப்பன் பண்ணுவோம். காசா பணமா? காரை சேப் தானே. காருக்குள்ளே என்ன இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு மிலான் இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. மிலான் கேமாக கிடைக்கல. எனக்கு தெரிஞ்சு மிலான் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மிலான்னா ஒன்றும் இல்லை, டைமுச்சே தான் இந்த கேமில் அப்படி சொல்கிறாங்க. நடத்த மாதிரியே மிலானு ஏதோ இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இல்லை மாஸ்டர்க்கு கிடைக்குமா? ஐயோ அந்த கீ மட்டும் வேண்டாம். பார்க் பிளக் கிடைக்குன்னே வேண்டிப்பா. பார்க் பிளக் கிடைச்சா சந்தோஷம்தான். ஏன்னா பார்க் பிளக்கை போட்டுட்டு சேர்ப்பான். ஏன்னா இதுக்குள்ளே பேட்ரி வச்சுக்க சான்ஸே இல்லை. ஏன்னா இவ்வளோ பெரிய இதில் பேட்ரியெல்லாம் வச்சா அவ்வளோதான். பார்க் பிளக்கு தான் நினச்ச மாதிரியே பார்க் பிளக்கு தான் கொடுத்துருக்காங்க. கார் எஸ்டேப் தான் கன்ஃபார்ம். அடுத்து டோர் எஸ்டேப் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹாபி ப்ளே டைம் சாப்டர் 2ஓட பார்ட் 1 போடுவேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்போ இந்த கேமுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறது? சரி விடுங்க, உங்கள் கேம் பிளே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. சீக்கிரம் போவோம். இங்கே என்ன இது ப்ளே ஆகுச்சு? கிளவி வந்துச்சு. அங்கே போனால் இங்கே வெயிட் பண்ணி அந்த சைடு போவோம். ஏன்னா அங்கே ஒரு வேலை இருக்குது. அங்கே ஏதோ பார்க்காம விட்டோம். கேசோலின் கிடைக்குமோ? அங்கே கடைசியாக எடுக்கிறக்கோசம் தான் இப்போ இப்படி வந்தேன். கரெக்டாக எப்படா அந்த கழுவி மோகம் முடிக்குது? கரெக்டாக இப்படி வரேன், இப்படி திரும்பி பார்க்குது. ஐயோ தெரியாத காமெடி. அப்போ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டப்புனா அந்த சைடு ஓடிடும். அந்த சைடு வெடிக்க போகிறதுக்கு டக்குன்னு ஓடு. இப்போ தான் ஓப்பன் பண்ணுது. அப்போது ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணு வரானா அப்படின்னு பார்க்குறக்கு. அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணுது. கேசோலின் எடுத்துகிட்டு போய் காரில் போட்டுடலாம். பெட்ரோல் ஆனால் இந்த ஊரில் கேசோலின்னு சொல்கிறது தான் ஒரு மாதிரி இருக்குது. இந்த கேசோலினாக ஊட்டணும். கேசோலினா பெட்ரோலா இல்லை டீச்சலா? எனக்கு அதே டவுட்டு. கேசோலின் என்னது? சரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு இருக்காது. பெட்ரோல் ஊற்றுவோம். சீக்கிரம்டா, எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது பெட்ரோல் ஊட்டுறதுக்கு? லாக் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுவோம், கன்ஃபார்மாக வரும். நான் வரல. சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம போகலாமா வேண்டாமா? சரி வாங்க போய்த்தான் பார்ப்போம். இது எங்கே இருக்கும்? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். ஒரு வேளை நம்ம போகிற கேப்பில் கரெக்டாக வந்துச்சுண்ணா. இன்னும் வரல. ரொம்ப தூரமாக இருக்குமோ? சரி வாங்க போவோம். ரொம்ப நேரம் ஆச்சு, வாங்க போவோம். இன்னும் வர மாட்டேங்குது. சரி இந்த சைடு போவோம்.
இங்கே எதுவுமே இல்லை, வெறும் அந்த லெட்டர் மட்டும்தான் இருக்குது. அந்த லெட்டரை படித்தா தொண்டைக்காரையெல்லாம் எழுதி வச்சு பண்ண மாட்டேன். ஐயோ ஐயோ, இங்கே தான் இருக்குயா. ஆஹா, எங்கே இப்போ பாங்க நான் பண்ணுற மாதிரிக்கு இப்போ இந்த சைடு வர வைக்கிறேன். அப்படியே கீழே போக வேண்டியதுதான். ஏன்னா இங்கே ஒரு 1/2 மணி நேரம் தேடிட்டு இருக்குமா, அந்த கேப்பில் போய் நம்ம பாதி வேலையை இது வேணாம். கொஞ்சம் இங்கே வர வைப்போம்மா. வராதட்ருக்கு கைக்கு இப்படி தான் காமிச்சு. சரி வாங்க, நான் மற்ற சரி போயிடுவேன் சீக்கிரம். அது வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது? நான் கூப்பிட்டு பார்க்குறேன், வரமாட்டேங்குது. ஆமாம், ஸ்பைட்ரு ஓப்பன் பண்ணிட்டு ஸ்பைடருக்கு ரூமுக்கு போனோமா இல்லையா தெரியா, ஞாபகம் இல்லை. சரி விடுங்க பார்ப்போம். இங்கே ஸ்க்ரூ ட்ரைவரு அதை எடுக்கணும். ஆடாடாடாடாடாடா, சீக்கிரம் கரெக்டாக வரக்கூடாது. இங்கே மட்டும் வந்துச்சுன்னா முடிஞ்சேன். அப்போ வரல. ஆனால் ஒரு இது கன்று வச்சுருந்தேன், அந்த டைமில் போட்டுச்சு பாருங்க. எப்பா, அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் வாழ்க்கையிலேயே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ நம்ம சாக்கெட் வழியாக போய்க்கலாம். ஏன்னா இப்படி போனோம்னா ரொம்ப டைம் எடுக்கிறான். இப்படி போய் சீக்கிரம் போய்க்கலாம். இப்படி போனால் ஒரு 5 நிமிஷம் தான் எடுக்கிறான். அந்த சைடு போனோம்னா அதாவது இப்படி 10 நிமிஷம் இது பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம்ல. இப்போ தான் ஓப்பனே பண்ணுறேங்க ஸ்பைடர் ரூமு. அப்படின்னா அவ்வளோ வேலை இருக்குன்னு பாருங்க. சரி, அந்த பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒரு லூட்டும் இல்லை. சரி விடுங்க. லூட்டா? ஐயோ, எந்த பொருளும் இல்லையா? இப்போ விளையாடுவேனா லூட்டுனா வருது. இங்கே ஏதாவது பொருள் இருக்கா? பொருள் இப்போ தான் கரெக்டாக வருது. இதை உடச்சி விடும், போகிற வசதியாக இருக்கும். ஆமாம், மின்னல் பார்த்தீங்களா? அவங்கள பார்க்கறது இருக்கட்டும், நம்ம மேட்சை போய் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இங்கே தான் பொருள் கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்கல. சரி வாங்க, எதாவது தேடி பார்ப்போம். என்னையா ஒன்றும் கிடைக்கல. சரி அந்த சைடு போய் பார்ப்போம், ஏதாவது கிடைக்கும் கன்ஃபார்மாக. இந்த சைடும் ஒன்றுமே இல்லை. கோடை பார்த்தாச்சு, நம்பர் 2. அங்கே ஏதாவது கிடைக்கும் கன்ஃபார்மாக. இந்த அரை குறையாக பொருள் கொடுத்தாங்கன்னா அதான் கிடைக்கும். ஓகே வாங்க போவோம், லிஃப்ட்டில் போவோம். நான் அப்போ லிஃப்ட்டுக்கான இது இல்லை, இந்த டோர் போட்டிருக்காங்கல்ல, அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் அந்த வேமாம். அது அப்போ தான் நான் யோசிச்சேன். அந்த ஒரு எப்படி சொல்கிறது, லிவர் மாதிரி இருந்துச்சுல்ல, அதாவது காமா எனக்கு அப்போலாம் தெரிஞ்சுது. நான் மாற்றி சொல்லிட்டு இருந்தேன், லிஃப்ட்டு போகிற வேறு இருக்குதுன்னு அப்படின்னு நினச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரியுது சேஃப்டியா, ஏதாவது கன்ஃபார்மாக இருக்கும் சேஃப்டி. ஆனால் இங்கேருந்து நான் சேஃபாக போகணும், சேஃப்டி கிடச்சிது. நான் இங்கேருந்து சேஃபாக போகணும், அதுதான் மேட்ரு. கரெக்டாக லிஃப்ட்லேருந்து அங்கேப்போ எனக்கு கொண்டாடுறது. அதான் மின்னல் போ. எப்பட்றா நான் போன சொன்னே போகுது. பரவாயில்ல, அதுவும் நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். சீக்கிரம் போவோம். ஆனால் சுற்றி போய் தான் ஆகணும். ஏன்னா நேராக போனோன்னா தங்குவது வேண்டி தான். இருந்தாலே போ. என்னடா பிளாக் பண்ண மாதிரி இருக்கு. இந்த குமிஞ்சு போகணுமா? சாரிங்க, நான் அப்படியே நேராக போகிறதுன்னு நினச்சேன். இப்போ போய் அப்படியே நேராக ஒரே ஓட்டம், திரும்பி பார்க்காம ஓடிடு, அவ்வளோதான். அது இருக்குதா? கன்ஃபார்மாக இருக்கும் இல்லையா? சந்தோஷம். சீக்கிரம் ஓடு. சேஃப்டி கிடச்சிச்சு. இங்கேருந்து சேஃபாக போய் எப்படியாவது சேஃபாக போயாச்சு. சேஃப்டியில் என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்சு? என்ன இருக்கும் சத்தியமாக தெரியல. சேஃப்டியில் என்ன இருக்கும்னு பார்ப்போம். சேஃப்டியில் என்ன இருக்கும்னு. என்னடா கட்டிங் பில்லர், இது எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இது இப்போது மேலே தான் இந்த கிளவிக்கு குழப்பம் பார்த்தியா, இவ்வளோ நேரம் வராமல் இது போட்டு இப்போ வரும். ஐயோ, இது வெறி ஏற்று. காரை முடிக்க முடியுமான்னு தெரில. இப்போவே பாதி நாள் போயிடுச்சு. இன்னும் அவ்வளோ இருக்குமோ, இன்னும் 2 நாள் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. வா நானும் பார்த்துட்டு இருந்தா பொறுமையாக நானும் இருந்தேன். சும்மா ஜம்ப்கே பண்ணுறாங்களா? ஜம்ப்கே மாதிரியும் இல்லை. எனக்கு அப்போவே நான் சொல்ல சிரிச்சேன், பார்த்தீங்களா? ஜம்ப்கே மாதிரியும் இல்லை. அதனால் பிளாக் இது போட்டு வச்சுருந்தேன். அங்கே என்ன இருக்குது? பெஞ்ச் இருக்குது. நான் வந்துச்சு இப்போ நான் வந்துச்சு. பெஞ்ச் இருக்குது. இப்போ இதை கட் பண்ணி விட்டு இந்த பெஞ்ச் எடுத்துகிட்டு
இப்போது இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் தள்ளி விட்டு இப்படி தான். அம்மா என்னடா அவ்வளோ பழசாலியாக இருக்கான். ஒரே டல்ல அங்கே போய் விட்டுச்சுக்காரு. அவரை பார்த்தீங்களா? ஆனால் குடிக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அந்த கேமில் ஒன்று பிடிக்காத விஷயம். குடிச்சானா கூட ஜாலியாக இருக்கும், போய் விளாட்லாம். கேமில் குதிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த ஆப்ஷன் கொண்டு வரல. ஆனால் எனக்கு ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. குதிக்கிற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சீக்கிரம் இன்னும் பார்க்கல வச்சுட்டேன்னா அந்த பேட்ரி மட்டும்தான் வேணும் எனக்கு தெரிஞ்சு. கேஸ்லேருந்து ஃபுல் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன பேட்ரி மட்டும்தான் வேணும். பேர்லாக்கு யூஸ் பண்ணியாச்சு. பேட்ரி வேணும். பேட்ரின்னு காக்கி இருக்குது. பேட்ரி மட்டும் கண்டுபிடிச்சோன்னா சேப்பு. பேட்ரி தேடணுமே. கட் பண்ணி போகிறதுங்க ரொம்ப லென்த்தாக போகுது. அதனால் பேட்ரி தேடும். மகிழ்ச்சியும் இதுக்குள்ளே போகிறோம். எனக்கு தெரிஞ்சு அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பேட்ரி இங்கே இல்லை. சரி, எதுக்கு நான் வாட்டி செக் பண்ணுவேன். பேட்ரி இங்கே தான் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தேன். வலிச்சு தேடியாச்சு. இந்த இடத்துல நான் முக்கால்வாசி இடத்த தேடவே இல்லை. நல்லா தேடி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த பெஞ்ச் எடுத்தா சொல்லுவாங்களோன்னு தோணுது. என்ன சவுண்டுக்கு இது வந்துட்டாளா? இல்லையா? இல்லை லென்ட்டாக ஓடுறா கீழே ஓடுறா. இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கும் தான் நான் சொன்னேன். இல்லையே. சரி ஒரே நிமிஷம். யாருமே இல்லையே. வாட்டு வா. ஏன்னா இங்கே வர்ற வச்சு ஓடினானா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஸ்பீடாக வந்து பிடிச்சிடும். இதான் கரெக்டு. அவுட் ஆஃப் புல்லட். ஹேண்ட்கனில் புல்லட்டும் வேறு இல்லை. வச்சு என்ன பண்ண போகிறோம். சரி, சேஃப்டிக்கு புல்லட் வச்சுப்போம். கார் எக்ஸ்டெண்டும் பண்ணுறோம். ஆடாடா புல்லட் இல்லைப்பா. புல்லட் இல்லாத டைம்லேயே வரும். பரவாயில்ல. காரு கேரேஜ் கிட்ட புல்லட் இருக்கான். போய் யூஸ் பண்ணிப்போம். சரி வாங்க போவோம். என்னடா அது எத்தனை வாட்டரா குமிஞ்சு போடுறது. சரி புல்லட் ரெடி. போய் சுடுவோம். ஆடா இந்த அனுமானம் உனக்கு தேவையா? டே 3 எப்போ தான் வருதா? சரி. அப்போ முன்னாடி டே 2வா? பரவாயில்ல. டே 3 இப்போ தான் நம்ம பவர்ஃபுல் மேன். டே 3னா எல்லா கேமும் முடிச்சிருக்கேன். அது என்னன்னு தெரியலங்க. டே 3 ஆனால் மட்டும் எனக்கு ஒரு வெளியே இருக்குது. அந்த டைமில் கரெக்டாக முடிச்சிட்றேன். போடு. அந்த சீனை கட் பண்ணிட்டேன். ரொம்ப நாள் லென்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. கண்ணை எடுத்துகிட்டு வந்து போடணும். அதனால் கொஞ்சம் கட் பண்ணி போடுறேன். உங்களுக்கு சின்ன பண்ணி போடுறேன். இதுக்கு மேலே சின்ன பண்ண முடியல. சார்ஜ் எனக்கு போடும். மல்லாக்க படம் தூங்கிட்டு இருக்கு. ஐயோ சரியான காமெடி. ஸ்க்ரூ ட்ரைவர் யூஸ் பண்ணிட்டான்ல. அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அந்த சீவரில் யூஸ் பண்ணான்டவா. அங்கே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருந்துச்சு. அது அங்கே இருக்குமோன்னு தோணுதுங்க. அதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? சீவரில் இருக்குமோன்னு தோணுது. அதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம். சீவரில் இருந்துச்சுன்னா அவ்வளோதான். ஒரே ஸ்டெப்பு சீவரிலாம் இருக்கும். ஆனால் வேறு எங்கேயுமே இல்லை. சீவரில் எனக்கு அங்கே தான் இருக்கும். அப்புறம் ஒரு டோர் ஸ்டெப் வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த வீடியோவுக்கு பார்க்குறவங்கெல்லாம் லைக் பண்ணிடுங்க. ரிக்வஸ்ட்டாக கேட்குறேன். லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டிங்கன்னா இதே மாதிரி நிறைய வீடியோ நான் போடுறது உங்களுக்கு சீக்கிரம் ரிசீவ் ஆகும். நீங்கள் சீக்கிரம் பார்த்துக்கலாம். அப்புறம் நான் என்ன சொல்கிறது, கீபேர்டில் போய் அந்த ஸ்க்ரூவை ஓப்பன் பண்ணிக்கலாம். என்ன இருக்கும் என்னவா இருக்கும்? அடம். ஐயோ மாஸ்டர் வச்சு என்னடா பண்ணுறது? கொடுக்கறதா கொடுக்குறீங்க. உருப்படியே கொடுக்க வேண்டாம். இருக்கிறீங்க. எனக்கு ஒரு காஸ்ட் வந்துச்சு. மேலே எல்லா இடத்துலையும் போய் பார்த்தாச்சு. இந்த சைடு போய் பார்க்கவே இல்லையே. எதுவும் இந்த சைடு தான் இருக்கும். நான் நினச்சேன்டா காவி பேட்டரி கிடச்சிருச்சு. அவ்வளோதான். எஸ்கேப்பு இங்கிலீஷ் சேஃபாக போகணும். முதல்ல எஸ்கேப்புன்னு அதுக்குள்ளே ஆகி போயிடுச்சு. வச்சிட்டேன்னா அவ்வளோதான் முடிஞ்சேன்.
சேஃபாக போயாசலாம். கிராணி வரக்கூடாது கரெக்டாக இறங்கும்போது வந்துட்டு தான் அவ்வளோதான் முடியும். இப்போ பேட்டரி எடுத்து போடு. இருக்க ஒரு நிமிஷம் பின்னாடி லாக் பண்ணிப்போம். கார்கி எடுத்துகிட்டு கார்கி எடுக்கிறதுக்கு முன்னாடி கேஸ் துணின்னு எடுத்து இல்லை போட்டுட்டு இப்போ போகிற வழியில் பெட்ரோல் நான் போட்டுக்கலாமே. ஊசி பெட்ரோல் எப்படி எப்படி மூளை போய் லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணினாலும் பீட்டிட்டு தான் போகிறீ. அம்பா சிட்டுடா சூப்பரா. முன்னாடி போ. அனஸ்தாண்டா பிடிட்டு போயிடுச்சு. முன்னாடி போ. பின்னாடி வா. முன்னாடி போ. அவ்வளோதான். பாய், டேக் கேர் கிளவி, டேக் கேர், பாய். நான் கேமை முடித்தேன். அப்புறம் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ எனக்கு கொஞ்சம் கூடிய சீக்கிரம் வந்துடும் பாருங்கள். அப்புறம் இதை பற்றி என்னென்ன இருக்கீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். அப்புறம் இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கார்ட் ஜாயின் பண்ணுங்கள்.